முருகனடிமை நீதிபதி யூடியூபர் ஆண்டிவட்டியில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் வழிபாடு செய்ததை வீடியோ செய்து உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக இதோ காண கண்கோடி வேணும் அன்னையின் பேரருளை பெற்றுய சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கி வீர ஆஞ்சநேயர், லட்சுமியா சரஸ்வதி தாய், திருப்பதி வெங்கடாச்சலபதி, லட்சுமி தாய், இப்படி அனைத்து அந்த சராசங்களையும் காத்தால வழிபடுவேன். இப்படி ஒன்றே ஒருங்கிணைந்த அற்புதமான ஆலயமான புனித சக்தியை படைத்திருக்கக்கூடிய காளீஸ்வரி திருக்கோவிலில் இன்று ஆலய வழிபாடு செய்த ஒரு காரணத்தை வீடியோ செய்து உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக இதோ பாருங்கள். கூட்டு குழுமமாக நம்மை போன்ற கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள். அதனால் என் கடவுள், என் குருநாதர் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நான் கண்டதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிற முருகா 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 அழகா அழகா குமரா ஐயா, உன் இதயத்தில் எனக்கு இடம் கொடையா, உன் திருப்பாத நகக்கண்ணில் எனக்கு ஒரு இடம் கொடையா, சரணாகி அடைந்து விடுகிறேன். முருகா முருகா முருகா. எத்தனையோ பேரிடம் செல்ஃபி எடுப்பாங்க. என் தமிழ் கடவுள் முருகனிடம் நான் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறேன் வீடியோவாக. முருகா முருகா முருகன் அடிமை நீதிபதி என்று இந்த முருகனாகி என் தமிழ் கடவுள் உனக்கு தாளையாளால் அடிமை, உனக்கு அடிமை என்பதைத்தான் முருகன் அடிமை என்று கூறியும் என் பெயரை உன் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகளாகிய சினியாஜரை பார்வதி அவர்கள் நீதிபதி என்று விட்டார்கள் எமக்கு. அதற்காக அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்து உமக்கு நான் தொடராக பணியாற்ற கடமை செய்திருக்கிறேன். முருகன் அடிமை நீதிபதி ஐயா பழனிமலையில் கேபி சுந்தராமா சித்தநாதன் பஞ்சாமிரத கடையை முருகனுக்கு அடிமை, அந்த முருகன் அடிமை கேபி சுந்தராமால் போட்டது மாதிரி நான் இந்த முருகனுக்கு அடிமை. ஏதோ பார்வதி பரமசிவன் தாயிலே உங்கள் கிடைக்கிற எப்படி நம்ம கணபதியே உங்களுக்கு மூல பரம்பொருளே, புண்ணிய வாகனனே, புத்திக்கு எட்டாத புத்தி விநாயகனே, வேலனுக்கு மூத்தவனே, விக்ன விநாயகனே, தோற்றத்தில் காளீஸ்வரித்தாக சிங்க வாகனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவளும் இந்த பூமாதேவி போல் பொறுமையானவள் என்பதற்கு உதாரணம் தான் எலுமிச்சங்கனியை முக்கணியை குத்தி கொண்டு அமர்ந்து நம்ம எல்லாம் நின்று கொண்ட வாக்கு. இதோ சிவனுக்கும் அரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த அந்த ஐயப்பன் அரிகர சுதல் ஆனந்த சித்தல் ஐயல் ஐயப்போ சுவாமியே சரள ஐயப்பா அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் பாதம் கொண்டு நம்ம எல்லாம் காத்து ரச்சித்தருளக்கூடிய அந்த ஸ்ரீ சபரிமலை சாஸ்திர ஐயப்பனுக்கு கோடான கோடி நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்வதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பையா. ஆலயம் தொழுவது சாலமும் என்று தமிழ் கடவுள் அவைப்பாட்டி சொன்ன அந்த ஆண்டிவட்டியில் கிழக்கு வாசலும் வடக்கு வாசலுமாக கொண்டு இருக்கக்கூடிய காளீஸ்வரி திருக்கோவிலில் ஏதோ எங்கு பார்த்தாலும் செல்வம் பொழிக்கக்கூடிய லட்சுமி தாய் தங்க நாணயங்களை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறாள். பொற்குடத்திற்கு மேலாக அமர்ந்து தாமரையில் அமர்ந்து இருவரமும் கஜாயுதத்திற்கு பக்கத்தில் மலர்களோடு அமர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் ஜொலிக்கும் புன்னகை முகத்தோடு காட்சி அளிக்கிறார். இதோ கணபதியும் இதோ சரஸ்வதியும் அனைவரும் அன்னசராசனமாக இருக்கிறார்கள். இதோ கணபதி சர்ப்பங்களோடு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் காண கண்கோடி வேணும் ஐயா. இது உங்கள் முருகன் நீதி யூடியூப் அண்ணன் தென்பகுதியாகவும் தம்பி வடபகுதியாகவும் இருக்க வேண்டும் என்பதை உதாரணப்படுத்துவதற்காகத்தான் விநாயகர் தென்பகுதியும் முருகன் வடபகுதியும் கிழக்கு முகம் பார்த்து இதோ தண்ணி மூல கணபதியே சரண ஐயப்பா. அது பாரு மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களின் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் என்று ஐயப்ப பக்தர்கள் பதனை பாருங்கிற சீசன் காலங்களில் இங்குதான் 18 படிகளுக்கும் படி விளக்கு பூஜை போட்டு திருவிழாவாக எடுத்து 48 நாள் ஒரு மண்டலம் கொண்டாடி இங்கு மண்டல பூஜை எல்லாம் நடைபெறும் அதை தெரியப்படுத்தி கொண்டு இதோ மதுரை வீரன் பொம்மியம்மா வெள்ளையம்மா, பொம்மியம்மா வெள்ளையம்மா உங்களுக்குள் ஒற்றுமையோடு இருக்க காட்சி அளிக்கக்கூடிய இந்த காளீஸ்வரி திருக்கோவிலில் மதுரை வீரன் பொம்மியம்மா வள்ளி வெள்ளையம்மா அவங்களாம் காட்சி அளிக்கிறார். அவங்களுக்கு நன்றி. இதோ அனைவருக்கும் காவல் தெய்வம் கருப்பனான கருப்பு வடிவம் கூண்டவரா, கிழக்கே மோகம் பார்ப்பவரா, நெருப்பு கண்கள் கொண்டவரா, முறுக்கு மீச உள்ளவரா என்று இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பனுக்கு கோடான ஓடி நன்றியினை தெரியப்படுத்தி கொண்டு இதோ காளீஸ்வரி தாயை நான் வணங்க
சென்று கொண்டு இருக்கிறேன். எமக்கு பதிபூரண நல்ல ஆசீர்வாதம் கொடுக்க நீங்கள் அனைவரும் எமக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் என்பவை. அதோடு இவர்கள் தான் தெருமதி விழாவாக ஆண்டுக்கு ஒரு முறை காளீஸ்வரி தாய் உற்சவராக அமர்ந்திருக்கிறார். கிழக்கு முகம் பார்த்து இதோ மூலவராக என் ஆதிவரா சக்தி காளீஸ்வரி தாய் வடக்கு முகம் பார்த்து எங்கெங்கே தப்பித்து விடலாம் தவறு செய்பவர்களும் நன்மை செய்பவர்களும் என் தாய் வடக்கு முகம் பார்த்திருக்கும் காளீஸ்வரி மூலவராக குடியிருக்கிறாள். இங்கு என் காளீஸ்வரி கிழக்கு முகமாக உற்சவராக குடியிருக்கிறார். தீமை செய்பவருக்கு தீமை ஒரு வாசலில் தப்பிவிட்டாலும் மறுவாசலில் பிடித்து தண்டித்து விடுவாள் என்பதற்கு காரணம்தான். வடக்கு வாசலில் தப்பினால் கிழக்கு வாசல், கிழக்கு வாசலில் தப்பினால் வடக்கு வாசல், தீயவர்களுக்கு தீமையும் அதே நேரத்தில் நல்லோருக்கு நன்மையும். வடக்கு முகம் பார்த்து இங்கு அவர்களுக்கு நலம் புரிய மறந்து விட்டாலும் தப்பிவிட்டாலும் கிழக்கு முகமாக அவர்களுக்கு நலத்தை வாரி வழங்கக்கூடிய என் தாய் கருவறையில் குடியிருந்து கொண்டு மக்களுடைய கருவையெல்லாம் விருத்தம் செய்து அனைவருக்கும் ஆலமரம் போல தலையை வைத்து அருகம்புள்ள போல வேரூண்டி வாழையடி வாழை என வாழ வைக்கக்கூடிய கருமாறி உருமாறி மகமாயி ஆத்தா காளி ஆத்தாவாக வீட்டிலிருந்து நம்மை எல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்னையின் பேரருளை பெற்று அனைவரும் வாருங்கள். ஆண்டிவெட்டியில் தேனி மதுரை முக்கிய பிரதான சாலையில் அருமையாக